அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு சேர்ந்து தியானிக்கும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் போனோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3, 16, 17 வசனங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே வாசமாக இருக்கவும் வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளமும் ஆழமும் உயரமும் உணர்ந்து ஆகவும் சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால இந்த முதல் விஷயம் சமயத்துக்கு ஏற்ப நம்ம போனோம். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை நுட்பமாய் கவனிங்க. நமக்குள்ளே ஆவி, ஆத்ம, சரீரம் என்று 3 விஷயம் இருக்கிறது. ஆவியை தான் உயிர்ன்னு சொல்லுகிறோம். அதை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார் இல்லையா? சரீரத்தை நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொன்னபடி மண்ணில் வைத்து விடுகிறோம். 3வது ஒரு பகுதி இருக்குது, அதைத்தான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு வேறு சில பெயர்கள் சொல்லியிருக்கு. உள்ளான மனுஷன், மனம், இருதயம் என்றெல்லாம் புதிய ஏற்பாட்டு பைபிள் பகுதிகளிலே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த உள்ளான மனுஷன் என்று பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப எளிதாய் அழகாய் அதை நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ரீதியில் இருக்குது. சரிதானே? புறமே உள்ளவன், அதாவது அதை நீங்கள் 2 கொரிந்தியர் 4:16 வரும்போது அது கொண்டு நாங்கள் அதைரியப்படாதே, புறமே உள்ளவன் சகிச்சு போகணும், அகமே உள்ளவன் நாளுக்கு நாள் புதுக்கம் பிராபிக்கணும் மலையாளத்தில். அல்லேலூயா. அப்போது வெளியே உள்ள சரீரம் அழிந்து கொண்டு வருகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போ நமக்கு முக்கியம் இந்த ஆத்மா என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மார்க் 8:36-37 ஆண்டவர் சொல்வார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன்னா ஆத்மா, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த லாபமும் பிரயோஜனமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? உன்னுடைய ஆத்மா என்று மரித்தால் நீ எங்கே போவாய்? ஐஸ்வர்யானுடைய ஆத்மா பாதாளத்தில் போயிட்டு, லாசருக்கு ஆத்மா ஆபிரகாமிற்கு இடத்துக்கு போயிட்டுங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஆத்மாங்கிற உள்ளான மனுஷன் தான் நமக்கு பிரதானமானது முக்கியமானது. இந்த உள்ளான மனுஷனில் நாம் பலப்பட வேண்டும், நாம் வளர வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை நாம் ஆவியானவர் ஏன் நமக்கு பேசுகிறாருன்னு சொன்னால், பொதுவாக நாம் எப்போதும் ஜெபம் என்று சொல்லும்போது நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள், அது தொடர்புடைய காரியங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம் இல்லையா? பலவீனம் வந்துட்டால் ஜெபிக்கிறோம், ஆரோக்கியம் உண்டாகும்படி ஜெபிப்போம். இந்த சரீர பிரகாரமான வாழ்வு தொடர்புடைய விஷயங்களில் எல்லாம் சரியாய் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தான் ஜபிக்கிறார்கள். பெரும்பாலான ஜபங்கள் இப்படி தான் இருக்கிறது. ஒரு ஜபம்னு சொன்னாலே இந்த சரீரத்தில் வாழுகிற வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு தான் அவர்கள் ஜபிக்க வருகிறார்கள், ஜபிக்க ஓடுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் சந்தேகம் இல்லை. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொரு தெய்வங்களை வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? இதுக்கு தான் வச்சுருக்காங்க. இல்லை சாப்பாடு கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைகள் வளர்த்தணும், எத்தனையோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் சோக்கேடு வரப்படாது, சோக்கேடு வந்தால் தீரணும். அப்போ எல்லாருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள இந்த வாழ்க்கையின் காலம்
சரியாய் சிறப்பாய் நடக்க வேண்டுமே என்ற பயம், ஆசை, அதில் பிரச்சனை வந்துவிட்டால் பயம், செத்து போவனோ, இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, இந்த கவலையினால பயத்தினால தான் மனுஷன் கடவுள்ங்கிற நம்பிக்கையை வைத்திருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ அவர்களை போல நம்முடைய இறை நம்பிக்கை விசுவாச அனுபவம் இருந்தால் அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்காது. சரிதானே? வித்தியாசம் இருக்காது இல்லையா? அவனும் இதுக்கு தான் ஓடுவான், நம்மளும் இதுக்கு தான் ஓடும். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி முடிக்க வேண்டிய ஆயிரும். ஆனால் இங்கே பவுலடியார் சொல்லுகிறார், நான் உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஆத்துமாவிலே நீங்கள் பலப்பட வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், அதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. ஆத்மாவிலே பலப்பட்டால் மட்டுமே ஆத்மா தான் நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியும், வேறு வசனங்கள் நமக்கு தெரியும். ஆகவே நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவிலே பலப்படும்படியாய் நான் முதலாவது ஜபிக்கணும். சரிதானே? சந்தேகமா? அல்லேலூயா. இந்த மண்ணில் அழிவுக்கு வைக்கிற சரீரத்துக்காக ஜெபம் பண்ணால் அவர்கள் பேரில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு இருக்காது. அல்லேலூயா. அதான் உண்மை. இந்த உலகத்துக்குரிய நீங்கள் 1 யோவான் 2:15 வந்தால் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. சரிதானே? அப்போ இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது இப்போ சாபத்தில் இருக்குது, தீ குளத்தை வச்சிருக்கு, இதுக்கு பதிலாக புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாக்க போகிறாருல, நமக்கு தெரியும். அப்போ இந்த தேவன் சபித்த புறக்கணித்த இப்போ சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்குது அந்த உலகத்தை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் பிதாவினுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த மண்ணில் வைக்கக்கூடிய இந்த சரீரத்திற்கும் எலும்புக்காகவும் வேண்டி நாம் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் நம்மிடத்திலே பிதாவாகிய தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். சரிதானே? சந்தேகம் இருக்கா? சந்தேகப்படப்படாது. இந்த அழிவுக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருந்தால் தேவன் நம்மீது பிரியமாக இருக்க மாட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இந்த அழிவுக்குரிய, நான் விசுவாசிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த அழிவுக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜபிப்பதை நிறுத்திவிட்டு முதலாவது நமக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவில் நாம் பலப்படும்படி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படி நாம் முதலாவது ஜபிக்க வேண்டும். நம்முடைய முதலாவது ஜபம், விசுவாசிகளுடைய முதலாவது ஜபம் அழியாமையை சுதந்திரிப்பதாக இருக்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த 42ஆம் வசனத்தில் மார்த்தாள் மரியாள் வீட்டில் மரியாள் அநேக பிரச்சனைகளுக்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் கலங்கி கொண்டிருக்கிறாள். மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, அது என்ன வார்த்தை? நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. அது ஒரு முறை பேதுரு, அதாவது அவருடைய பிரசங்கம் சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி பலர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்களாம். அப்போ இயேசு திரும்பி பார்த்து காட்டாராம், சீடரில் பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில் 12 வரை நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்போ வேற எங்கே போனாலும், கடையில் போனால், மெடிக்கல் ஸ்டோரில் போனால் மருந்து மாத்திரை கிடைக்கும், வைத்தியசாலையில் போனால் மருந்து கிடைக்கும், வேறு இடங்களில் போனால் இது மாதிரியான பல காரியங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் எல்லாம் மண்ணுக்கு தான் போவோம். சரிதானே? சந்தேகமாக அவங்களுக்கு இல்லையே? என்னத்தை எழுதி லட்சம் கொடுத்து வாங்கினது, கோடி கொடுத்து வாங்கினேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. எல்லாத்தையும் போட்டுட்டு போனால் எல்லாம் நம்ம விட்டு ஓடி போயிடும். ஒன்று நமக்கு நினச்சது மாதிரி கை கொடுக்காது, நமக்கு பலன் உண்டாக்காது. நம்ம நினச்சிக்கிடுவோம், நிறைய பணம் இருந்துட்டா, அப்படி இருந்துட்டா, எல்லாம் சாதிச்சிடுவோம் நினச்சிக்கிடுவோம். ஒன்றுமே கை கொடுக்காது. ஒருத்தருக்கும் அப்படி ஒரு உத்தரவாதத்தை அது கொடுக்கல. எல்லாரும் தோற்று ஓடி போயிருக்காங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண ஒரு செய்தியினுடைய ஒரு சின்ன வீடியோ பிட்டு எனக்கு நண்பர்கள் அனுப்பியிருந்தார். அவர் சொல்லுகிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாராம், என்னதுன்னா, எனக்கு கோயம்புத்தூரில் இன்ன இடத்துல 10 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், சென்னையில் இந்த இடத்துல 2 வீடு வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில் இன்ன இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ அவரது செய்தியில் சொல்லுவேன், அந்த நிலம் வாங்கி போட்டது மண், பூமிக்கு உரிய அங்கே வாங்கி போட்டிருக்கேன், இங்கே வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தாராம்.
அந்த நிலம் கேட்டுதான் உனக்கு தாத்தாயே நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அல்ல இல்லையா? உனக்கு அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், ஒன்னையும் சீக்கிரம் நான் வாங்கி போடுவேன். புரிஞ்சுதா அவங்களுக்கு? இவர் நான் மண்ணை வாங்கி போட்டிருக்கேன், நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அது கேட்குதான், உன் பரம்பரையை நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன், அல்ல இல்லை? புரியுதா அவங்களுக்கு? இப்படி எல்லாமே போயிடுது. ஸோ அப்போ நித்திய ஜீவனுக்குரியவர்கள் தன்னை விட்டு எடுபடும். அப்போ அந்த மரியாள் ஏன் இயேசுவின் பாகத்தில் அமர்ந்திருந்தாள்? அப்போ வீட்டில் அவள் சாப்பாடு சமையல் பண்ண போகிறா, அங்கே கஷ்டப்படுறா, சாப்பிடணுமே, மத்தியானம் ஆனால் சாப்பிடணுமேங்கிற கவலை. இவன் அதை பற்றி கவலைப்படாமல் சாப்பாடாவது மண்ணங்கட்டி ஆகுது, எவ்வளவு நாள் தின்னாச்சு இல்லையா? திருப்பி தின்னுக்கிட்டே இருக்கணும். தின்னாலும் எல்லாம் செத்து வர பெய்யாச்சு. இப்போ இயேசுநாதர் நித்திய ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசிகிட்டு இருக்கிறார்? அதான் நித்திய ஜீவவசனம். நித்திய ஜீவவசனம், நித்தியம்னா முடிவு இல்லாத. அப்போ நித்திய ஜீவனுக்குரிய காரியம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னாக்கம் அவள் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இப்போ ஆண்டவர் அதில் உட்காந்துருக்கா, அல்ல இல்லையா? அப்போ மார்த்தாள் கவலைப்பட்டா, இவர் இப்படி ஒரு கவலை இல்லாமல் இருக்கா. எப்படி எல்லாரும் கவலைப்பட்டு காலையிலேருந்தே அடக்கதக்கா ஓடிட்டு நடக்கான். இந்த விசுவாசி ஒன்றும் கவலைப்படாமல் செப வீட்டில் போயிருந்து சிவம் பண்ணிக்கிட்டே இருக்குது, அல்ல இல்லையா? எங்களுக்கு 1000 பிரச்சனை, அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த அதிகாரியை பார்க்கணும், ஆஸ்பத்திரியை பார்க்கணும். விசுவாசிகளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, நேராக செப வீட்டுக்கு போனோம், அதில் போயிருந்து சிவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அல்ல இல்லையா? அப்போ அவையெல்லாம் ஏன் ஓட வேணாம்? அவைய நினச்சிக்கிட்டு நாம் அங்கோடையும் இங்கோடையும் ஓடினா தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு அவைகளுக்கு நம்பிக்கை. விசுவாசிகளுக்கு நம்பிக்கை என்னது? இந்த எல்லை கூட கிடந்து எங்கே ஓடுறதுக்கு? பேசாமல் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பான். எப்படி விழுந்து கிடப்பான்? அவர் ஏதாவது செய்யட்டு, நம்ம கொண்டு வேற என்னது செய்யது இல்லையா அப்படின்னு விழுந்து கிடந்துருவாவ. வடக்கு தக்கா ஓடின ஆளெல்லாம் தோத்து தொப்பி அடித்து தளர்ந்து திருப்பி வருவாவ. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெயித்துறோம், அல்ல இல்லையோ? நெய்யூரில் ஆஸ்பத்திரி, நெய்யூர் மருத்துவமனை பக்கத்தில் ஒரு நண்பரோடு பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து டெலிஃபோன் புத்து வச்சுருந்தார் முன்னால், இந்த சிடி எல்லாம் இருந்த காலம். அப்போது அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அங்கே ஃபோன் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுகள் வருவாங்க இல்லையா, அந்த ஆஸ்பத்திரி பக்கம், இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள சூழ்நிலை. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு தாயார் வந்து ஃபோன் பண்ணக்கு வந்து, எதுக்கு ஃபோன் பண்ணக்கு வந்தோன்னா, அவளுக்கு மகளுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அவளுக்கு அந்த ஏதோ ஒரு காய்ச்சல், அப்போ உள்ள ஒரு காய்ச்சல் வந்து அந்த ரத்தத்தில் உள்ள ஒயிட் செல்லா, வெள்ளை அணுக்களா ஏதோ குறைஞ்சிருமா, எவ்வளவோ குறைஞ்சிட்டா ரொம்ப ஆபத்து. அப்போ ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கு, மருத்துவம் எல்லாம் கொடுத்தெல்லாம் பார்க்க ஒன்றும் சரி வரல. அப்போ சொன்னாங்களாம், இதுக்கு இப்போ அதே அவளுக்கு இருக்க பிளட்டு, அந்த குரூப், அதே குரூப் பிளட்டு உடனே வேணாம், கொஞ்சம் பிளட் அடைக்காட்டா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்லிட்டா. இவன் வந்து கண்ணீரோட ஃபோனில் எங்கள் சொந்தக்காரர்களுக்கு இந்த பிளட்டு வேணுமான்றது யார்கிட்ட இருக்குது சாருங்க, ஏதாவது இருக்கான்னு அங்கே கிடந்து பிராளப்பட்டு இருக்குது. ஃபோனில் ஒன்றும் கிடைக்கல. அது வர வர படுத்தாச்சு, மயக்கம், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பொம்பளைக்கு பார்த்தது, அது எங்கேயோ ஜப வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இது ஒன்றா பார்த்தது, ஒன்றும் இல்லை, வழி இல்லை. நெய்யூர் ஆஸ்பத்திரியில் நடுவில் ஒரு சேப்பல் இருக்கும். சேப்பல்னா அங்கே பாஸ்டர் வருவார், எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடுது, ஆராதிக்கும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த செய்து வச்சுருக்காங்க. நடுவில் சென்டரில் இருக்கும். நெய்யூர் ஆஸ்பத்திரி பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும். நெய்யூரில் இந்த பொம்பளை அங்கே ராத்திரி அங்கே போச்சு, நேராக போய் அதில் போய் தரையில் விழுந்து கிடந்து ராத்திரி முழுவதும் அழுது. என்னது, உம்முடைய ரத்தம் கிடைக்கல. அப்போ இயேசுநாதருக்கு ரத்தம் பல காரியத்தை செய்துலாம் பிரசங்கமாக சொல்லுவாவ. அப்போ உம்முடைய ரத்தத்தை எனக்கு பிள்ளைக்கு கொடுக்கணும், அவளுக்கு விசுவாசம் அது, அல்ல இல்லையா? அப்படி சொல்லுவாவ இல்லையா? கிடைக்கல, இனி உம்முடைய ரத்தத்தை கொடுக்கணும். ராத்திரி முழுவதும் அழுது ஜெபம் பண்ணி அதிலே கிடந்து உறங்கிட்டு காலையில் எழும்பி வார்டுக்கு ரூமுக்கு வந்தது. ரூமுக்கு வந்தால் குட்டி கட்டலில் எழும்பிடுறது. கேக்கு, எங்கம்மா பா, நானே எனக்கு வேற வச்சு என்னத்தை தின்னு கொண்டா கொள்ளாமா, அல்ல இல்லையா? இது என்னடாச்சு? சரி, உடனே என்னத்தையோ கொடுத்தாவலாம், மாதுளம்பழமா என்னத்தையோ வாங்கி வச்சுலாம் கொடுத்தாவலாம். அது தின்னுதான். தின்னுட்டு அப்படி இருக்கவள அடுத்தது ரவுண்டுக்கு டாக்டர் வந்தார்.
வந்த வேலை அவர் பார்த்து சொல்லார், நேற்று என்னத்தை கொடுத்திய, நேற்று என்னத்தை நடந்தது? அது சொல்லி தான் ஒன்றும் கொடுக்கல, பிளட்டு கிடச்சல்ல, நான் அங்கே போய் கிடந்து ஏசுப்பா உம்முடைய ரத்தத்தை கொடுக்கணும், பிளட்டை கொடுக்கணும் அப்படி சொல்லு வெளியா பிரசங்கமாரு அப்படின்னு அழுது ஒழிச்சுக்கிட்டு காலையில் வந்தால் பிள்ளை எழும்பி இருக்கு. அப்படியா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, மராக்குலஸ் அற்புதம் நடந்திருக்கு, இல்லையோ அப்படின்னு. சரி நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படி போயிட்டார். இந்த சம்பவத்தை அது அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்து வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதை அந்த டெலிஃபோன் பூத்துக்காரர் கேட்டுட்டார். அப்போ நாங்கள் பழக்கம் உள்ளவையானாலும் சொன்னார், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்த்துடுங்க, நம்ம கொண்டு போய் பார்த்துட்டு வருவோமா? எஸ், ஏன்னா பக்கம் தானே, ஆஸ்பத்திரியாவது பார்த்துருவோமே. போய் எப்படி அந்த வார்டுக்கு போனோம். நாங்கள் போன வேளை அந்த அம்மா அங்கே இல்லை, இந்த பிள்ளை என்னமோ சாப்பிட்டுட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்கு. பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டிருக்கு, அதில் அந்த தகப்பனார் உட்காந்துருக்கார். எங்களுக்கு அந்த உடனே கும்பிட்டார். கும்பிட்டுட்டு அவர் சொல்லார், ஐயா எனக்கு தெய்வ விசுவாசம் கிடையாது. அவர் சொல்லார், எனக்கு தெய்வ விசுவாசம் கிடையாது, நான் ஒரு அரசியல் கட்சியில் வர இருக்கேன், ஆனால் நேற்று எனக்கு பிள்ளைக்கு நடந்த காரியம் ஒரு அற்புதமான காரியம், இல்லையா, அதை எனக்கு மறக்க முடியாது. அதனால நான் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், உனக்கு உயிர் இயேசு தந்தது தான், இல்லையா, அதனால அந்த இயேசுக்கே ஊழியம் செய்ய போயிரு கொள்ளாமா. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அவர் சொல்லார், இல்லையா. அப்போ நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? இயேசுவிட்டே இருக்கிறது. அதனால இயேசுவன் பாதத்தில் உட்காந்துட்டா. இயேசு சொல்லுகிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, மற்ற ஆளுவெல்லாம் எடுபடக்கூடிய பங்கை பார்த்து ஓடிக்கிட்டே நடந்து தோத்தாவ. அவள் எடுபடாத பங்கு அது ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது, இல்லையா. சரி, அப்போ நித்திய ஜீவனை கொடுக்கிற, ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் வல்லமை ஆண்டவற்றில் இருக்கிறது. அது சரீரத்துக்கு நித்திய ஜீவன் கொடுக்கல. இந்த சரீரம் அழிவுக்குரியதுன்னு சொன்னதுனால அது 1 Corinthians 15 இடத்துல என்ன படிக்கணும்னா, அழிவுக்குரிய இது அழியாமையை, அது 50 1 Corinthians 15:50, மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. சரிதானே? அப்போ இந்த மாம்சம் ரத்தமும் எலும்பு சதயம் இது அழிவுக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அழிவுக்குரிய சரீரத்துக்கு இதை அழிக்கப்படாது, இதை விட்டுறப்படாது, இதை பாதுகாக்கணும், இதை சுகமாக்கணும்னு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தா அது அறியாமல் தானே, இல்லையா? இது அழிய போகிறோன்னு தெரியுது, பின்ன இதுக்கு கிடந்து இவ்வளோ அப்புறால பண்ணுகிறதுக்கு, மண்ணுக்கு போகுது, எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறோன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். பின்ன இதுக்கு கடந்து இவ்வளவு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் என்ன? அழியாத நித்திய கன மகிமை அடையக்கூடிய உள்ளான மனுஷன்லே வல்லமையாய் பலப்படும்படி ஜெபம் பண்ணணும். சரிதானே? அதனால்தான் பவுல் சொல்லுவார், ஆவியினாலே நீங்கள் புறம்பான மனுஷனில் பலப்பட்டாலும் மண்ணில் தானே வச்சணும், உள்ளான மனுஷன்லே பலப்படும்படி ஜெபிக்கிறேன். இல்லோ தன்னை சொல்லும்போது அது 2 Corinthians 4:16 சொல்லிட்டேன், சோர்ந்து போகிறதில்ல. புறம்பான மனுஷன் அழிந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. புறம்பான மனுஷன் எங்களுக்கும் அழியுது, இல்லையா? பேதுரு அப்போ பவுல் சொல்லுகிறார், எங்கள் புறம்பான மனுஷன் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தில் பேதுரு சொல்லுவார், மாம்சம் எல்லாம் புல்லை போல, அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. யார் சொன்னது? இயேசுவின் பிரதான அப்போஸ்தலன் பேதுரு. அப்போ அவையெல்லாம் சொல்லாவே அழிஞ்சிட்டு வருது. அதனால் இதுக்காக நாங்கள் கடந்து ஜெபம் பண்ண இல்லை, உள்ளான மனசில் பலப்படணும். அல்ல அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்ல புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா? சரி, அப்போ முதலாவது ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் பலப்படும்படி நாம் ஜெபிக்கணும். 3 யோவான் 2 நீ என் சகோதரனே, நீ உன் ஆத்மாவில் வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சரியா? அப்போ முதலாவது எங்கே வாழணும்? ஆத்மாவிலே வாழணும். ஆத்மாவில் வாழாமல் வெறும் சரீரத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இல்லையா? அப்போ முதலாவது ஆத்மாவிலே வாழும்படி நம்ம ஜெபிக்கணுமா வேண்டாமா? அப்போ ஜெபத்தினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கணும்? என் ஆத்மாவிலே நான் பலப்பட வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். அது 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய்
கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அல்லேலூயா. இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. இதுக்கு தான் விசுவாசி முதல்ல ஜெபம் பண்ணோம். சரிதானே? நம்பர் 1. ரெண்டாவது, அதே எபேசியர்கள் நிருபத்தில் இன்னொரு காரியத்தை பவுல் சொல்கிறார் பாருங்க. அது 1ஆம் அதிகாரம் 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஜெபம்? இப்போ பிரகாசமுள்ள மனக்கண். அது எதுக்கு? அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை கொஞ்சம் எளிதாய் நீங்கள் விளங்கி கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை தருகிறேன். பிலிப்பியர் 3:21. 3:21. அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மாற்றி அமைப்பார், மறுரூபப்படுத்துவார். சரிதானே? இதைத்தான் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 19 வசனமாக அதான் சொல்லுது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமைப்படுத்தின அந்த வல்லமை இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளையும் அவ்விதமாக அந்த வல்லமை செய்யும். அந்த அறிவு அடையும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன். அல்ல, அதாவது இந்த அழிவுக்குரிய சரீரத்தை இயேசுவின் அழியாத சரீரத்துக்குப்பாய் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்த அறிவு, விசுவாசம். 1 யோவான் 3:2. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிஞ்சிருக்குதீங்களா? தெரியுமா உங்களுக்கு? பலருக்கு தெரியாது. அவர் வியாதியை சுகமாக்காரு, பிறகு திருப்பி ஒரு நாள் செத்து போவாவ, பேயெல்லாம் விரட்டுவார், பிறகு ஒரு நாள் அடக்கம் பண்ணுவாவ, சில காரியெல்லாம் கொடுப்பாரு, ஆட்டை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார். இப்படி தான் எங்களுக்கு தெரியும். நம்முடைய இந்த அழிவுக்குரிய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு பார் மாற்றுவாருங்கிறது எங்களுக்கு தெரியாத பிரசங்கியாரே என்ன சொல்லுவாங்க. இப்போ உள்ள பந்தகோசக்காரர்களுக்கு தெரியாது, பழைய ஆளுகளுக்கு தெரியும். பிரசங்கம் பண்ண இல்லையே, இப்படியே நம்ம சாவாமல் இருப்போம். நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை காண்பாய், முதிர் வயதிலும் புஷ்டியாக இருப்பாயிட்டு சொல்லி சொல்லி மண்ணில் வச்சுட்டாவே இல்லையா? சொல்லியே வச்சாச்சு. சரி, இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லித்தாராரு, இல்லை உங்களை என்னை போல மாற்ற போகிறேன். அது லூக்கா 20:36. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் பெண் கொள்றதில்லை, கொடுக்கறதில்ல. அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கும் அப்பா இருப்பார்கள். அல்ல இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு கூப்பிட்டுருக்காரு ஆண்டவர்? ஐடியா இருக்கா? புரிஞ்சுதா? இந்த அறிவு வேணாம். இந்த அறிவு உண்டாகும்படி பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ முதலாவது ஜபம் உள்ளான மனுஷல்ல பலப்படணுங்கிற காரியம். ரெண்டாவது ஜபம் இந்த சரீரத்தை அழிவுக்குரியதாக இருந்தாலும் அந்த ஆத்மாவின் தன்மைக்கு ஏற்றபடி புது சரீரமாய், இது மண்ணை அழிஞ்சு போயிடும், புதுசாய் ஆமாம் ஆத்மாவினுடைய தன்மைக்கு ஏற்ப அவர் ஒரு புதிய சரீரத்தை கொடுக்க போகிறார் என்கிறதான ஒரு அறிவு. இப்போ கண் பார்வை நல்லா இருந்தால் எவ்வளோ தூரத்தில் ஒரு பஸ்ஸு வந்தாலும் போர்டெல்லாம் கரெக்டாக பார்த்துருவோம் இல்லையா? தூரம் வந்தவனே தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவோம். கண் பார்வை மங்கல் ஆயிட்டுன்னா எவ்வளோ பக்கத்தில் வந்தாலும் தெரியாது. சரிதானே? அப்போ கண் பார்வை பிரகாசமாக இருக்க வேண்டும். இதுபோல் நம்முடைய மனக்கண்ணு, ஆத்மா கண்ணு, இங்கே சரீர கண்ணை பேசலை, மனக்கண்ணு பிரகாசமாக இருக்கணும். அல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு பாட்டி இருந்தார்கள், என் தாத்தாவுடைய சிஸ்டர். ரொம்ப வயசாயிட்டு, ரொம்ப வயசாகி காது கேட்காது, கண்ணு காணாது, அவ்வளோதான். அப்போது சொன்னார்கள், இப்படி இருக்குது, எப்போ முடியும்னு தெரியாது, நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு போங்க. அப்போ என் பாட்டியை நான் நல்லா நேசிப்பேன், அதனால் அந்த பாட்டியை பார்க்க போனேன். அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கிறார், எலும்பு சட்டை மாதிரி இருக்குது, ரொம்ப வயசு 80க்கு மேலே வயசு. அவர்களை தூக்கி உட்கார வச்சிருக்கு, அப்படி இருக்கா. அப்போ எனக்கு எப்படியாவது அவியல்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ அவிய வாயில் காதில் வாயை வச்சு, பாட்டி நீங்கள் எப்படி இருக்கு, நான் இன்னும் வந்திருக்கிறேன்னு சொன்னேன். முதலாவது நான் ரொம்ப சத்தம் போட்டு சொன்னேன்னா அவளுக்கு கொஞ்சமாக கேட்டுட்டு, அல்ல காது போயிட்டுது ஃபீஸ், ஆமாம் கொஞ்சம் கேட்டு.
அடுத்தது அவங்க என்ன இப்படி பார்த்துட்டு, நீ அங்கேருந்து வந்திருக்குதியா பேசுகிறான், கொஞ்சம் பேசுகிறான். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டேன், பாட்டி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படி தானே கேட்போம். ஒரு ஆளை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்போம். இது வழக்கம். நான் சின்னவன், எனக்கு வயசு ஒரு ஆள் 22 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுட்டேன். அந்த பாட்டி இந்த 2 கையை முறுக்கி, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, காதும் கேட்காது கண்ணும் காணாது எல்லாம் ஃபீஸ் ஆகி கிடக்கு, அது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது. அடுத்தது சொல்லாவ, எனக்கு கண்ணெல்லாம் தெரியலை பிள்ளை, நான் ஆண்டவர் எனக்கு காட்சி காட்டுகிறார். எப்படியா? புரியுதா நான் சொல்லுது? கண்ணு தெரியாமல் காட்சி பாப்பாவில் யாராவது? எனக்கு அப்போ தெரியாது. அல்ல இல்லையா? பழைய காலத்து லண்டன் மிஷன் பாட்டி. என்ன மிஷன்? சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா வரக்கு முன்னால் அதுக்கு பேர் லண்டன் மிஷன் பேர். அப்புறம் தான் சிஎஸ்ஐயாக மாறுச்சு. ஸோ அந்த காலத்து பாட்டிக்கு இப்படி ஒரு பவர் இருந்திருக்கு. புறம்பான மனுஷன் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, உள்ளான மனுஷன்ல நல்ல பவராக இருந்திருக்கு. அல்ல இல்லையா? நீங்கள் இப்போ ரசிக்கப்பட்ட பாட்டி, அந்நிய பாஷை பாட்டி, என்னெல்லாம் பாட்டி இருக்குதியே, நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அல்ல இல்லையோ? அப்படி உள்ளான மனுஷன்ல அவங்க பவராக இருந்தா சரி. அப்போ கண்ணு தெரியாது, காட்சி பார்க்கன்னு சொன்னாவே இல்லையா, அதுலேருந்து அங்கே வந்தோம். அப்போ மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனக்கண்ணில் ஒரு பிரகாசம், உள்ளான் ஆத்மாவை குறித்த பிரகாசம், பரலோகத்தை குறித்த பிரகாசம். நீங்கள் 1 கொரிந்தியர் 2:9 என்ன படிக்கிறோன்னா, அதாவது தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அல்ல இல்லையோ? 9:10 எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணது கண்ணில் காண இல்லையா, பத்தியெல்லாம் காதில் கேட்க இல்லையா, மனுஷனுடைய மனசுலையும் தெரியலையா. பார்த்துடுங்க, ஒன்றும் தெரியலை, ஒரு தினக்கும் தெரியலை. இங்கே நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்ல இல்லையா? புரிஞ்சுக்க நான் சொல்லுது? பரிசுத்த ஆவியாகிய பரலோகத்தின் ஆவியானவர் வந்து அந்த வெளிப்பாட்டை தந்தார். கண்ணில் காணல, காதில் கேட்கல, மனசுலையும் தெரியல. அப்படிப்பட்ட ரகசியங்களை தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பண்ணி கொண்டு இருக்கிறவைகளை அல்ல இல்லை எல்லாம் சேர்த்து அவர் காண்பிக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய மனக்கண்ணில் ஒரு பார்வை, ஒரு பிரகாசம், ஒரு தரிசனம் அல்ல இல்லை வெளிப்பாடு உண்டாகுதா? உங்களுக்கு உண்டாச்சா? இல்லையோ? உண்டாகணுமே, அதுலேயே பிரச்சனை. அது உண்டாகலைன்னா அப்போ மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் ஆயிரும். சரி, அப்போ இதுக்கு ஜெபிக்கணுமா? ஆண்டவரே எங்களுக்கு அந்த பிரகாசம் வேணும், தரிசனம் வேணும், மனக்கண்ணு நல்ல தெளிவடையணும், அதுக்கு ஜபம். அப்போ ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் பலப்படும்படி ஜபம். இயேசுவின் சாயலுக்கப்பாய் நம்முடைய சரீரம் ஒரு இமைப்பொழுதில் மாற்றப்படும் என்கிறதான காரியத்தை குறித்த அறிவு தெளிவடையும்படி ஜபம். சரிதானே? ஜபிக்கிறீங்களா? தெரியாதா? இது ஜபிக்கணும். இதுதான் விசுவாசிகளுக்கே ஜபம். சரி, லூக்கா 11:3 வந்தால் ஆண்டவர் ஜெபம் பண்ணுக்கு படித்து கொடுக்குறார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி படித்து கொடுக்காரு? முதல்ல என்னது? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அப்போது ஜெபத்தின் முதல் பகுதி பரலோக தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அதுபோல் தான் மற்ற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், எங்கள் ஊரில், எங்கள் தேசத்தில், பூமியில் நம்மகிட்ட தானே ஆரம்பிக்கணும் இல்லையா? அல்லேலூயா. உம்முடைய சித்தம் உலகத்தில் நிறைவேறணும்னா நம்மகிட்ட தானே முதல்ல ஆரம்பிக்கணும். சரி, அப்போ முதலாவது பரலோக தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஜெபிக்க வேண்டும். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதெல்லாம் சரியில்லை பிரசங்கர, எங்களுக்கு 1000 காரியம் இருக்குது, அது வேணும், இது வேணும், அது நடக்கணும், இங்கே பிரச்சனையில் கிடக்கு, அந்த தகராறு, இந்த தகராறு, இதில் ஆண்டவர் பரிகாரம் செய்வாரா? சரி தானே? அப்படி தானே ஜெபிக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு சித்தம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கட்டும், எங்கள் சித்தம் நிறைவேறதுக்கு அவர் உதவி செய்வாரா சொல்லுங்க. இப்படி தான் ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை படைத்து இங்கே கொண்டு வந்து ரட்சித்து, டேய் எப்போ போவியன்னு தெரியாது,
அது யாக்கோபு 4:14 என்ன சொல்லுது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? அது புகை போல மேகம் கலைஞ்சு போகிறது மாதிரி போயிடுது. அப்போ தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி தானே சொல்லணும். அல்ல பிரசங்காரே, 20 வயசு வரைக்கும் இருப்போம். ஜாதகக்காரன் சொல்லியிருக்கான், ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், நான் ஈஸியாக ஒன்றும் சாக மாட்டேன், அப்படி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எனக்கு ஒரு சோதட சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். அவர் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். அப்போது நாங்கள் இந்த வேதங்களை குறித்த கலந்தாய்வு பேசுன்னு அவரோடு எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அப்போ அவர் சோதிட சாஸ்திரத்தில் நிபுணராக இருந்ததுனால அவர் அந்த சாஸ்திரத்தினுடைய நுட்பம் எல்லாம் சொல்லுவார். இப்படி எல்லாம் இருக்குது, கையை காட்டுங்க, இப்படி காட்டிட்டு சொல்லுவார், இப்படி 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 உங்கள் காரியம் இப்படி பரான்னு அடிச்சிடுவார். அல்ல இல்லையா பல அவர் சொல்லுவது கேட்டால் பிரமிப்பாக இருந்தது. ஓஹோ, இவ்வளோ காரியம் இருக்குது அதுக்குள்ளே. சரி, நான் அதை கேட்டுக்கொண்டேன். அப்படி ஒரு நாள் போய்விட்டது. பிறகு சில பல நாட்கள் கடந்து போயிட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் அப்போ சந்திக்கும் போது கொஞ்சம் நேரம் பேசிக்கிடுவோம் உட்காந்து. வேதங்கள், அவருடைய வேதம் சொல்லுவார், நான் எனக்கு தெரிஞ்ச வேத சாஸ்திரம் சொல்லுவேன். அப்போ நான் தற்செயலாக ஒரு கேள்வி கேட்டேன், எதிர்பாராமல் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அவர் இந்த சோதட சாஸ்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானு ரொம்ப பிரமிப்பூட்டும்படி பேசிகிட்டு இருந்ததுனால கேட்டேன், சார் இப்போ உங்கள் சோதட சாஸ்திரம்லாம் இப்போ எப்படி இருக்குது? அவர் நான் அறியதுக்காக கேட்டேன். ஓகே, எப்படி போகிறார்? அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு மனுஷன் ஜோசியம் பார்க்குறதுக்கு வந்தான். அவனுக்கு கைரேகை, நட்சத்திரம், ராசி, நட்சத்திரம், ஜாதகம், அது இது என்னெல்லாமோ இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து கணக்கு பார்த்து 84 ஆண்டு ஆயுசு இருக்குது. நீர் இப்போ உமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீர் சந்தோஷமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். பாவம் சார், நல்லா கேட்டுடுங்க, பாவம் சார், 84 நாள் கூட அந்த மனுஷன் உயிரோடு இருக்கல, திடீர்னு செத்து போனார். நான் எல்லாத்தையும் தூர போட்டுட்டேன். கொள்ளாமா? அல்ல இல்லை. அப்போ யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது இல்லையா? ஓரளவு ஆமாம் பிரசங்கார், அது உள்ளதான், யாருக்கு என்ன நடக்க போகணும் தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த அனித்தியமான அழிவுக்குரிய உத்தரவில்லா வாதம் இல்லாத காரியங்களுக்காக கடந்து ஜெபிக்கிறதை விட்டுக்கிட்டு முதல்ல பொன்னப்பா ஏசப்பா உமக்கிட்ட வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அல்ல இல்லையா? நாங்கள் அதுக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், சரிதானே? கேட்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் நீர் பேசப்படாது. நாங்கள் கேட்க தர முடியும்னா தாரோம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் கேட்போம், இல்லைன்னா போயிடுவோம். அப்படி சொன்னால் நமக்கு தானே நஷ்டம், அவருக்கு என்ன நஷ்டம்? அல்ல இல்லையோ? அப்போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கக்கூடிய ஒரு அனுபவம். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த சவுல் அவன் பவுலாக மாறுகிறார். அவர் சபையை துன்புறுத்த போகிறார். அந்த தமஸ்கு பக்கத்தில் போனோன்னே கண்ணை குருடாக்கி கீழே விழுந்து விடுகிறார், தரையில் கிடக்கார். இப்போ 6ஆம் வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இழந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே சொல்லுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அல்லேலூயா சொல்லி அவர் கீழ்ப்படிஞ்சு போனதுனால பெரிய ஊழியக்காரனாக மாறினார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்னு கேட்கணுமா வேண்டாமா? அப்போ ஜெபத்தில் முதல் விஷயம், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். என்னுடைய சித்தம் நிறைவேறினா மண், வேற ஒன்றும் இல்லை, மண்ணு தானே. உம்முடைய சித்தம் நிறைவேறனா விண்ணு, பரலோகம். அல்ல இல்லை, பரலோக தேவனுடைய சித்தம் நிறைவேறினா பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்லை, அது என்ன உண்மை? பூலோக தேவனுடைய சித்தம், பூலோக சித்தம் நிறைவேறினா மண்ணுக்கு தான் போனோம். அது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகி நீங்கள் மறுரூபம் ஆகணும். அல்ல இல்லையா? அப்போ பரலோக தேவனுக்கு எது பிரியம், எது நன்மை, எது தகுதி என்பதை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வரணுமா வேண்டாமா? வந்துதான் உங்களுக்கு? இல்லை பெருசுங்க யார், நாங்கள் இன்னும் எங்களுக்கு சாக்கெட் தீரணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதிலே கிடக்கும், எங்களுக்கு பிரச்சனை தீருமானு பார்க்கும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி சங்கடம் இல்லை, முந்தினவள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே ஒளிந்து போயிட்டு?
அந்த 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், பழைய வானம் இருந்த இடமும் காணப்படலை. அப்போ புதிய வானம், புதிய பூமி, புதிய பரலோக சூழ்நிலைக்கு போகும்போது தான் நம்முடைய கண்ணீர் எல்லாம். அப்போ அதுக்கு முன்ன தொடச்ச மாட்டாரா? தொடைப்பார் பிரசங்கியார். ஆமாம், தொடைப்பார். காலையில் தொடைப்பார், பின்ன சாயங்காலம் அழணும், திருப்பியும் ஜெபம் பண்ணணும், அடுத்த நாள் வந்து தொடைப்பார், பின்ன அடுத்த நாள் அழணும். இதுதானே நம்ம நிலைமை இல்லையா? ஆனால் இங்கே சொல்லியிருக்கு கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அழுகே கிடையாது, அதுக்கப்புறம் சங்கடம் கிடையாது, அதுக்கப்புறம் மரணம், சாவு இல்லை. அது 22:3 வெளிப்படுத்தல். இனி ஒரு சாபம், இனி ஒரு சாபம் வராது. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். இங்கே எந்த பாவம் மாறி மாறி வந்தாலும் நம்ம கர்மம் இவ்வளவுதான். அப்போ இயேசு ஆட்சி செய்ய இடத்துக்கு போனால் தான் கண்ணீர் எல்லாம் முடியும். சரிதானே? இங்கே சொல்லும் இல்லை, இங்கே உனக்கு துக்க நாட்கள்லாம் முடிஞ்சிடும், நீ சாவாமல் இங்கே இருப்பான்னு ஆண்டவர் சொல்ல இல்லை, யாரும் அப்படி இருக்கவும் இல்லை. அல்ல இல்லையோ? அப்போ ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போனால் தான் இது எல்லாம் முடியும்னு வசனம் எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ என்ன செய்யணும்? அங்கே போகிறதுக்குள்ள வழியை பார்க்கணும். அங்கே போகிறதுக்கு என்ன செய்யணும்? அது மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவே, ஏசப்பா, டேடி, மம்மி எல்லாம் சத்தம் போடுவிய, ஆராதிக்குவிய. ஆமாம், அப்படி தான் அர்த்தம். என்னுடைய நாமத்தில் பேய விரட்டியிருப்பான், அற்புதெல்லாம் செஞ்சுருப்பான், எல்லாம் நல்லதான். பரலோக பிதா சித்தம் செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இல்லை, நீங்கள் பூலோகத்தில் செஞ்சுட்டு மண்ணுக்கு போயிட வேண்டியதான். அப்போ அது அளத்துக்கு போக வேண்டியதான் அடுத்தது. இல்லையோ? புரியுதா? அப்போ பரலோக பிதாவின் சித்தத்தை பூமியில் இருக்கும்போது நாம் செய்வது எவ்வளவு முக்கியம் பார்த்தியலாம். ஏன்னா அங்கே போனோம் இல்லையா, அவருக்கு சித்தம் செய்யலைன்னா அங்கே போக முடியாது. அப்போ அதுக்கு ஜெபிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? அதனால தான் ஆண்டவர் முதலாவது பரலோக தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த உலகத்தில் அவிய அப்படி இருக்காவ, இவிய இப்படி போறாவ, நானும் அவியலை போல இருக்க செய்ய ஆண்டவரே, இல்லைன்னா அவியலோட மேலே ஆக்கும் ஆண்டவரே. இல்ல அப்படிலாம் செய்ய சொல்லலை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சிந்திக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. பரலோக பிதாவுக்கு பிரியமானதை சிந்திக்க படிக்கணும். அவர்கிட்ட போகிறதுக்கு, நித்தியமான விலை தேடுவதற்கு நீங்கள் சிந்திக்க படிக்கணும். அல்லையோ? இது அடுத்த ஜெபம். பரலோக பிதா சித்தம் செய்யும்படியாய் நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும் என்கிறது ஒரு முக்கிய விஷயம். இப்படி செய்யும்போது அது மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிகளையும் தேடுங்கள். அப்போ இவள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் எல்லாம் கவலைப்பட்டுட்டு அதுக்கு கிடந்தே வாசிக்கலே. முதலாவது பரலோக தேவனுடைய சித்தம் செய்யுங்களா, அவருடைய நீதி நியாயத்தை தேடுங்களா. அப்போ உங்கள் காரியத்தை அவரை புறப்படுக்கணுமா வேண்டாமா? இல்லையோ? இப்போது எனக்கும் 10 வயசில் பேர பையன் இருக்கிறான். சின்ன பிள்ளையா பிறந்து அந்த பிள்ளை தொட்டில் கிடக்கும் பாருங்க, அது ஒரே உறக்கம், கும்பகரண தூக்கம்னு சொல்லுற மாதிரி. நம்ம தான் சமயத்துக்கு சமயம் அதுக்கு நாக்கில் தண்ணி வச்சோம். பெற்றோர் தாய் வச்சாங்க இல்லையா, தாய்மார் வச்சிங்கல்ல, சமயத்துக்கு சமயம் துணியை மாற்றுனீங்க. அது எனக்கு தண்ணி கொண்டா, காப்பி கொண்டா, பாலை கொண்டா, துணியை மாற்று, குளிச்ச ஊற்று, என்னைக்காவது கேட்டதா? கேட்கல இல்லையா? பிள்ளைகள் வளர்ந்த பிறகு கூட கேட்கல. பெற்றோர் தான் படித்து குளில, வெள்ளை துவையில, துணியை துவையில என்று வளர்றது வரைக்கும் பெற்றோர் தான் அடித்து திருத்தி வளர்க்காவ. அப்போ அந்த பெற்றோருக்கு தெரியுது தனக்கு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், கோழி அரைச்சி கொடுக்கணும், தின்னாட்டாலும் விரட்டி விரட்டி அடி கொடுத்தாவது தின்ன வச்சணும். அப்படியா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சில்ல? அப்படி தானே பிள்ளைகளை வளர்த்தீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். இப்போ பிள்ளைகள் அம்மா ஒரு மீன் தெரியான்னு கேட்டா, இருந்துக்கல வாரேன், அங்கே போய் ஒரு பாம்பை பிடிச்சி கொண்டு, இதாம்பில் மீன் வச்சுக்க தின்னு, நீங்கள் கொடுத்தீங்களா? எனக்கு ரொட்டி வேணும்னு கேட்டோன்னா, இருந்து வாரம்பில் வெளியில் போய் ஒரு கல் எடுத்தது, இதாம்பில் ரொட்டி தின்னு, கொடுத்தீங்களா? கொடுக்கல இல்லை. ஆண்டவர் சொல்ல வாசனம் தானே. உங்களுக்கு தெரியுது உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் சரியாக கொடுக்கணும். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நலமானதை, பரிசுத்த ஆவியை, சிறப்பானதை எல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்ல இல்லையோ? அப்போ பிரச்சனை என்னது? நாம் அவருக்கு சித்தம் செய்தால் அவர் நமக்கு காரியத்தை புறப்படுப்பார். அதாக அடிப்படை. அல்ல இல்லையோ? அப்போ எப்போதுமே இப்படிப்பட்ட காரியங்களில் கவனம் செலுத்தணும். பரலோக தேவன் பிரீதிப்படக்கூடிய காரியத்தில் கவனத்தை செலுத்தினாதான் அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா
நீங்கள் வெளிப்படுத்தல் 21:3 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், ஏதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். எழுதியிருக்கா? 3ஆம் வசனம் சொல்லுதில்ல? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு பிள்ளைகள் இருந்தால் வெளி இடத்துல படிக்க போனால் எப்போ பிள்ளைகள் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குல்ல. வெளிநாட்டில் இருந்தால் கூட ஒருக்கா வந்துட்டு போல ஒன்று பார்க்கணும் போல இருக்குல்ல சொல்லி கூப்பிட்ருக்காங்க இல்லையா? அப்போ பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்துருந்தால் பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. அது இயல்பான ஒன்று தானே. பள்ளிக்கு போனோம், இனி வண்டி ஆற்றி விடு, அவளை தூர இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கோம், வேலைக்கு போனால் அழுதுகிட்டே பிள்ளைகளை அனுப்புவாவ, வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சுன்னா அழுதுகிட்டே அனுப்புவாவ இல்லையா? திருப்பி அந்த பிள்ளைகள் ஒரு நாள் திருப்பி வரோம், அப்போது என்ன சந்தோஷமாக கூட இல்லையா? இந்த 2 உணர்வும் தெரியும். அப்போ நம்ம பிள்ளைகளோட இருக்கிறதுல நமக்கு சந்தோஷம் தானே. ஆதி ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு பேசுவதற்கு அங்கே வந்தார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்போ தினம் வந்திருக்காரு, அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. சரிதானே? தினம் வந்தார். எப்படி நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம போல தானே இருந்திருப்பார். பிறகு பிசாசு குறுக்க வந்துட்டு அவர் சொல்லுறதுக்கெல்லாம் நிற்க கேட்காண்டான், நான் சொல்லுறது மாதிரி செய்யுங்க அப்படின்னு திசை திருப்பி விட்டு அவர்கள் கர்த்தரை புறக்கணித்து சாத்தானுக்கு கீழ்ப்படித்ததுனால அவர் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். அந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே தோட்டத்தை விட்டு துரத்தி போட்டுவிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வரையலை. புரியுதா நான் சொல்லுது? போக்கு வரவில்லை. இது இன்னும் அப்படி தான் தொடருது. அவர் பரலோகத்தில் இருக்க, நம்ம இங்கே இருந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கான். என்ன ஆசை இருக்கிறது? அன்று நான் எப்படி அவர்களோட பேசிட்டு போனனோ அப்படி எப்போதும் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா! அதுதான் வெளிப்படுத்தல் 21:3. இனி தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் ஒன்றாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அது தேவ திட்டம். சரியா? அதுக்கு யாரெல்லாம் வாரியன்னு கேட்காரு. சரிதானே? பரலோகத்துக்கு வாரிலா, நான் இருக்கிறதுக்கு வருவீளா அப்படின்னு கேட்காரு. அப்போ இல்லை, நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் எங்கே இருக்கோம், எங்களுக்கு உலகத்தில் கொஞ்சம் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காந்தா போகிறோம், நீர் இருக்க இடத்துக்கு நாங்கள் வர விரும்பலை, உமக்கு சித்தம் செய்ய விரும்பலை. அதான் கொலோசியர் 3:2, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லாத ஆள் பரலோகத்துக்கு போகுமா? அதான் மத்தேயு 6:20-21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். மனசை எங்கே வைக்கணும்? எப்போ பார்த்தாலும் இந்த சரீரத்தில், எலும்பில், உலகத்தில், மண்ணில், இதுலையே வச்சுக்கிட்டு நடந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க, முடியாது. எப்போ பார்த்தாலும் உலக சித்தம், உலக ஆளோ மாதிரிலாம் சிந்திச்சு நடந்து பரலோக சித்தம் செய்யலைன்னா அங்கே போக முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் தேவனோடு இருக்க முடியாது. சரிதானே? முடிக்கிறேன். அப்போ யாரெல்லாம் பரலோக தேவ சித்தம் செய்து தங்க மனசை பரலோகத்தில் வச்சு அவரோடு இருப்பதற்கு தகுதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்களோ, இப்போ புரியுதா? அவர்களுக்கு தான் தேவன் பரிகாரம் செய்வார். அல்ல என் பிள்ளைகள் என்கிட்ட வாரதுக்கு அது வரை படிச்சுக்கிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுகளுக்கு தான் செய்வேன். அதனால தான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு ஆண்டவர் சொன்னார்ல. அது என் பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வச்சுருக்குது. என்ன, நான் இருக்க இடத்துக்கு என்னோட கூட இருக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறவர்களுக்காக நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், மற்ற ஆளுகளுக்கு தரமாட்டேன். அவள் சொன்னால் சரி கொடுத்துட்டு போம். ஆனால் அதை தின்னும்போது அந்த கையில் இருக்க துண்டு துணிக்க எல்லாம் கீழே விழாம் இல்லையா, அதையாவது எனக்கு தரப்படாதான்னு கேட்கா. இல்லையா? அப்போ சரி, இப்போ துண்டு தானே வேணும், துண்டு வச்சுக்க, ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. மத்தேயு 15:25-26 அதை படிக்கிறோம். துண்டு தாரேன், வாங்கி தின்னுக்கிட்டு மண்ணுக்கு பாதாளத்துக்கு தான் போனோம், பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு வரணும்னா நீ பிள்ளை ஆகணும். தேவ சித்தம் செய்தால் தேவ பிள்ளை, தேவ ஆவியினால் ரோமர் 8:14 நடத்தப்படுகிறார்களோ அவர் தான் தேவ பிள்ளை. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சமயம் முடிஞ்சாச்சு. ஹல்லேலூயா! எப்படி இருக்குது? நிலையான நித்தியமான உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவுக்காக
நீங்கள் அதனுடைய மேம்பாடு வல்லான மனுஷன் வல்லமையாக பலப்படுவதற்கு ஜெபிக்கிறீர்களா? ஒன்றாவது. ரெண்டாவது, இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்காக முக்கியம் கொடுக்காம இதை இயேசுவின் சரீரத்துக்கு போய் மாற்றுவாரே அந்த காரியத்தை குறித்து அறிவடைந்து அதில் தேரும்படி ஜெபிக்கிறீர்களா? மூன்றாவது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்து அந்த பரலோகத்தில் போய் அவரோடு தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் நித்திய ஜீவனோட பிள்ளைகளாக இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறீர்களாங்கிறத இந்த நாளில் முடிவு செய்ய வேணும். தலையை தாழ்த்துவோமா? அல்ல எல்லோ கர்த்தர் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நீங்கள் ஜெபம்